ஹாய் கைஸ். என்ன ப்ரோ இது? நீங்கள் டெய்லி வந்துட்டு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கீங்க. நாங்களும் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணுறீங்க. 3 மினிட்ஸில் இங்கே என்ட்ரி அங்கே என்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வந்துட்டு நாங்கள் எப்படி என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது. தென் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டில் ட்ரேட் பண்ணுவேன். என்ட்ரியை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். 30 மினிட்ஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில், அதாவது நாளைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இப்போ ட்ரேட்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 3 மினிட்ஸாக இதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். நான் மார்னிங் வந்துட்டு இன்றைக்கி யூடியூப் கம்யூனிட்டி டேபிள் வந்துட்டு ஒரு சார்ட் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு எப்படி சார்ட்டை வந்துட்டு வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் வந்துட்டு கீழே வருது. ஓகே, இப்போ இந்த கேண்டலில் வந்துட்டு பை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு பேசிக் கொஷின் தான். ஓகே, இந்த கேண்டலில் வந்துட்டு நான் பை பண்ண மாட்டேன். ஓகே, அதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுது. நான் நேத்தியோட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது ஆஃப்டர்நூனுக்கு மேலே நேற்றுக்கு வந்துட்டு நான் மார்னிங் வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு பண்ணலை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த டாப் பாயிண்ட், அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலேருந்து ரிவர்சல் ஆனால் ட்ரேட் ஆகும், ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போது நான் ஃபின் நிஃப்டி சார்ட்டில் வந்துட்டு பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆகலை, மேலே வந்துட்டு கட் பண்ணி போயிட்டே இருக்கு. இப்போது இதே இதை வந்துட்டு பேங்க் நிஃப்டி சார்ட்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 3 மினிட்ஸ் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு கட் ஆகி போயிட்டே இருந்தது இல்லையா? இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் இமீடியட்டாக வந்துட்டு எனக்கு ஒரு ரிவர்சல் கேண்டல், அது ஒரு நல்ல ஒரு பீரிஷ் கேண்டல் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், ஃபின் நிஃப்டியும் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு சேமாக தான் வந்துட்டு மூவ் ஆகும். அதனால் ஃபின் நிஃப்டியில் என்ட்ரி வந்தால் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி வந்தால் ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது 9:57 கேண்டல் தான் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டல். இப்போது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடை வந்துட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக வந்துட்டு 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 9:57 கேண்டல் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டல். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 54,120 வந்துட்டு காமிக்குது. அதனால் வந்துட்டு நான் 54,100 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 54,100 புட் ஆப்ஷன் சார்ட்டு பேங்க் நிஃப்டியோடது. இப்போ ஓகே, இப்போ நான் வந்துட்டு நான் என்ட்ரியை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். 50% மார்க் பண்ணால் என்ன ஆகுது, எனக்கு வந்துட்டு 195 வந்துட்டு காமிக்குது. ஓகே, இப்போது நான் வந்துட்டு 195ல் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோடய டார்கெட் வந்துட்டு 292 சம்திங் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த 192லேருந்து 25% நான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். அந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரிண்ட் ஆன ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு இருக்கும். ஓகே, நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போட்டேன். தென் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு 11:15க்குள்ளே வந்துட்டு இந்த டார்கெட் வந்துட்டு வந்தால் ரீச் ஆகுவேன், புக் பண்ணிவிட்டு வெளியில் வருவேன். இல்லை அப்படின்னா 11:15க்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு போன கேண்டில். அதாவது வந்துட்டு 292 சம்திங் வரும். இந்த கேண்டில் வந்துட்டு என்னோட டார்கெட் போயிடுச்சு. கரெக்டாக வந்துட்டு 10 மணிக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரேடு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு 11 மணிக்கு தான் எனக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஃபின் நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு நமக்கு இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இந்த கேண்டில் தான் 9:57 கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். ஸோ இங்கே பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட 24,981 வந்துட்டு ஹை காமிக்குது. அதனால் நான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 25,000 புட் ஆப்ஷனை வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபின் நிஃப்டியோட 25,000 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் அங்கே நமக்கு நல்லா வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்துட்டு காமிச்சது இல்லையா? ஆனால் ஃபின் நிஃப்டியில் ஆப்ஷன் சார்ட்டில் நமக்கு ரெட் கேண்டில் வந்துட்டு காமிக்குது. ஓகே,
இப்ப இந்த ரெட் கேண்டில் காமிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி எடுக்காம இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டில ஆல்ரெடி நமக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, இதுல வந்துட்டு என்னோட என்ட்ரி பிரைஸ் எவ்வளோ? ரூ. 70.75. இப்போ நான் 2வது கேண்டல் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டிலா தெரியுது. ஆனா இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டில். இப்போ என்னோட ஸ்டாப் லாஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே லோல பிரிண்ட் ஆனதுக்கு கீழ தான் வந்துட்டு இருக்கு. ரூ. 70ல வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரூ. 17, ரூ. 18 வரும். அந்த இடத்துல கீழ தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்ப இந்த கேண்டில் முடிஞ்சோனே இந்த கேண்டில்ல வந்துட்டு நான் என்ட்ரி எடுக்கிறேன். ரூ. 71ல நான் தான் வந்துட்டு ரூ. 71 தான் போட்டு என்ட்ரி எடுத்தேன். ரூ. 71ல போட்டு என்ட்ரி எடுத்து, இங்க பாருங்க இம்மீடியட்டா வந்துட்டு டார்கெட் வந்துட்டு போயிருக்கும். அங்க வந்துட்டு 11 மணிக்கு தானே போயிருக்கு. இங்க பாருங்க. இங்க வந்துட்டு எத்தன மணிக்கு போயிருக்கு? 10:45க்குலாம் வந்துட்டு என்னோட 50% டார்கெட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஏன் அப்டின்னா, இது வந்துட்டு எக்ஸ்பைரியில வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். இன்னைக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டு போயிடுச்சு. பட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி என்னோட டார்கெட் ரீச் ஆகுறதுக்கு 11 மணி ஆகுது. ஓகே கைஸ். இப்போ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்குள்ள வந்துட்டு வந்துரலாம். இத நான் வந்துட்டு ஒரு சில கன்ஃபர்மேஷன் வச்சு தான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ட வந்துட்டு நான் வந்துட்டு நோட் பண்றேன். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீடியோஸ்ல வந்துட்டு 20 வீடியோவுக்கு மேல வந்துட்டு இத பத்தி போட்டிருக்கோம். ஓகே. இப்ப எல்லாம் மார்க் பண்ணும் எனக்கு தெரியும். நம்ம சேனல வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது அவ்ளோ அருமையா இருக்கும். ஒரு டிஃபரெண்ட்டா வந்துட்டு கேட்பாங்க அவங்களோட சந்தேகங்கள. அதுக்காக வந்துட்டு மார்க்கெட் ரிலேட்டட் இல்லாம, இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் இல்லாமலாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாவே வந்துட்டு கேட்பாங்க. ஓகே. இப்போ இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லிங்க் குடுப்பேன். இதுல வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த வாரத்துக்கு வந்துட்டு 10 பேருக்கு மட்டும் தான் நான் வந்துட்டு இத ஷேர் பண்ண போறேன். ஒன்ஸ் வந்துட்டு 10 பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்டின்னா, நான் வந்துட்டு அந்த லிங்க்க க்ளோஸ் பண்ணிருவேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு லிங்க் ஷோ ஆகும். பட் வந்துட்டு அந்த கோர்ஸ பை பண்ண முடியாது. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்டிம்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இதோட ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் நான் வச்சிருக்கேன். 499 பிளஸ் ஜிஎஸ்டி. இதோட வேலிடிட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஜாயின் பண்ணதுலருந்து 30 நாள் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம். தென் நீங்க மார்க்கெட்டுக்கு பிகினரா இருக்கீங்க. இப்போ 1 இயர்க்குள்ள இருக்கீங்க அப்டின்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு பை பண்ணாதீங்க. எதனால சொல்றேன் அப்டின்னா, நான் மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்துட்டு இண்டிகேட்டர் தான் வந்துட்டு ஈஸியா இருந்த மாரி இருந்தது. அதாவது இந்த லெவல வந்துட்டு பிரேக் பண்ணா பை பண்ணுங்க. இத பிரேக் பண்ணா செல் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஈஸியா இருந்தது. அப்போதைக்கு நான் 2014, 15ல மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது ட்ரெண்ட் லைன் அப்டிங்கிறது வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இன்னைக்கு வந்துட்டு யார் வேணா ட்ரெண்ட் லைன் போட்டுருவாங்க. அப்போ அந்த கோர்ஸ் வந்துட்டு ட்ரெட்லைன் கோர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை காஸ்ட்டா இருக்கும். நான் வந்துட்டு அதில போயிட்டு ஜாயின் பண்ணவே கிடையாது. ஏன் அப்டின்னா, ட்ரெண்ட் லைன போட்டுட்டு நம்மனால வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம 20 வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இத பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ எப்படி வந்துட்டு ட்ரேட கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு தெரியாதவங்க மட்டும் வந்துட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் 10 பேருக்கு குடுத்துட்டு நான் வந்துட்டு கோர்ஸ் செல்லிங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் மறுபடியும் குடுப்பேன். என்னோட மோட்டோ என்ன அப்டின்னா, ட்ரேடிங் நாலேட்ஜ் ஒரு பேஷனா வந்துட்டு ட்ரேட் பண்றவங்க, இதுல வந்துட்டு ரொம்ப லாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது கத்துட்டு முன்னாடி வந்துர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட என்ன சொல்றேன் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் இத வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு ரொம்ப எஃபெக்ட் போட்டு இத உருவாக்கியிருக்கேன். ஸோ, அதனால வந்துட்டு ஒரு சரியான ஆட்கள் கிட்ட போய் இது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். அதர்வைஸ் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகே கைஸ். இப்போ நாளைக்கான லெவல்ஸ்குள்ள வந்துட்டு போயிரலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டி தான் வந்துட்டு மார்க் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா? இங்க பாருங்க இந்த பிரைஸ் இது எல்லாமே டச் ஆகி முடிஞ்சிருச்சு. நீங்க நியூவா வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால வந்துட்டு இத என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம லெவல்ஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ண போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கீழ வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது எனக்கு எதுவுமே பையிங் கேண்டில் தெரியல. பையிங் கேண்டில் அப்டின்னா வந்துட்டு கீழ விக் ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ இந்த மாரி கேண்டில் இருக்கணும். இத தான் நம்ம வந்துட்டு கிரீன் கலர்ல மார்க் பண்ணுவோம். செல்லிங் கேண்டில் அப்டின்னா மேல வந்துட்டு விக் ஜாஸ்தியா இருக்கணும்.
இன்னைக்கு பாருங்க, இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இதுதான் வந்துட்டு செல்லிங் கேண்டில். ஸோ, அதனால வந்துட்டு நான் இத ரெட் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஹைல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்க. இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலா. ஆனா, இந்த பிரைஸ வந்துட்டு இன்னைக்கு கட் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால இது வெர்ஜின் பிரைஸ் கிடையாது. நம்ம மார்க் பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த கேண்டில் வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். இதெல்லாம் 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். இந்த ஒரு கேண்டில் வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலா தான் இருக்கும். இந்த லைன வந்துட்டு பிளாக் கலர்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஆனாலும் நம்ம ஃபின் நிஃப்டி சார்ட்ட பார்த்தே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபின் நிஃப்டி சார்ட்டு 30 மினிட்ஸ்ல தான் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. எனக்கு இதே இந்த ஒரு கேண்டில் தான் வந்துட்டு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு தெரியுது. ஸோ, அதனால நான் அத வந்துட்டு ரெட் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலும் வந்துட்டு செல்லிங் கேண்டில் தான். இருந்தாலும் நம்ம வந்துட்டு இத பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணுவோம் இல்லையா? அதனால லாஸ்ட் 15 மினிட்ஸ எப்பயும் போல பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நாளைக்கு நிஃப்டிலயும் வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். அப்படின்றதுனால நிஃப்டியும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நிஃப்டி சார்ட்ல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். இங்க பாருங்க, இது எனக்கு சரியா வந்துட்டு ஒர்க் ஆகல. இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணா இது மேல கீழ போகணும். ஜூம் இன், ஜூம் அவுட் வந்துட்டு ஆகணும். ஸோ ஒர்க் ஆகல. இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.